மாடசாமி கருப்பியாங்கடா. தோப்புக்கு போயிருக்காருண்ணே, கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் போய் கூட்டு வாடா. சரிண்ணே. என்ன கருப்பையா, நெல்ல விக்கணும், கொஞ்சம் விறகு எடுத்து போடுனா எங்க போயிட்ட நீ? விறகு தானே, நெல்ல அடுப்புல ஏத்துங்க, விறக உடைச்சி தீய வச்சிடுறேன். தீய வச்சிருக்கியா? உன் வாயில் நல்ல வார்த்தை வராதா? அப்படியா? நல்ல வார்த்தை தானே. ஏன்பா கையில வச்சிருக்க பணத்துல 2 நோட்டை இப்படி தள்ளு. அது சரி, இது அதை விட கொடுமை, முதலுக்கே மோசம். கொஞ்சம் விட்டா பணத்தை எப்படி போறான் எப்படி? ஏன்னா மாடசாமி, தங்கச்சி மதி எங்க? காலையில இருந்தே காணனே. அட, அவரை ஏன்பா கேக்குறீங்க? அது எங்கேயும் போகல, நம்ம தோப்புல அப்பா அம்மா விளையாட்டு இல்ல, அத விளையாடிட்டு இருக்கு. சரி, நான் விறகு ரெடி பண்றேன், தீய வைக்க வழிய பாருங்க. தீயதான் வச்சுட்டா பாவி போறான் பாரு, ஆந்த மணி முடிச்சுட்டு. என்ன ஆசைப்பட்டு இருக்கிறான், ஒரு சோதனை கூட வரல. என்னையா சீட்டு வேலையே இல்ல. ஆமா, வந்துடுவானுங்க காலையிலே பேசிக்கிட்டு. என்ன கருப்பையா, இருக்கிற வேலையை விட்டுவிட்டு இப்படியே சீட்டாடிக்கிட்டு இருந்தா எப்படி? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வரியா? கருப்பையா, உன்னை 4-5 நாளா பார்க்கணும்னு தேடிட்டு இருந்தேன், இன்னைக்கு தான் பார்க்க முடிஞ்சது. ஏமா மதி, சம்செட் ரூம்ல 4-5 தேங்காய் போட்டு வச்சிருக்கேன், அதை வீட்டுக்கு போகும்போது எடுத்துட்டு போயிருமா? கருப்பையா, நான் சொல்றதை கவனமா கேட்டுக்க. இப்படி சீட்டாடியே காலத்தை கழிச்சுக்கிட்டு இருந்தேன்னா உன்னை நம்பி இருக்கிற பொண்ணு கழுத்துல எப்படி தாலி கட்டுறது? கட்டுறதா கஷ்டம், தாலி வாங்கறதுக்கு இங்க வக்கு இல்லாம இருக்கேன் நானு. தாலி வாங்குறதுக்கு ஒரு வழி சொல்றேன், சரியா? சரி சொல்லு, முடியுமான்னு பாக்குறேன். சுத்தி வளைக்காம சொல்றேன். என் தங்கச்சி பின்னாடி சுத்தி திரியிறானே அந்த மிலிட்டரிக்கார பையன், அவனை கொலையா? ஆமா. எவ்வளவு தருவ? 10,000 தரேன், அதை வச்சு மங்களத்து கழுத்துல தாலி கட்டிடு. 10,000? கேட்க நல்லாதான் இருக்கு, முயற்சி பண்றேன். ஜாதி மொதல் எனக்கு தேவையில்லடா, அது தேவை உனக்கு தான். ஜாதிக்காக நீ சாகலாம், ஆனா நான் வாழணும். நான் வாழணும்னா மங்களத்தோட கழுத்துல தாலி கட்டணும். அதுக்கு தேவை பணம், அதுக்கு நீ ஆகணும் பணம். நீ சொன்னபடி பையன் கதைய முடிச்சிட்ட. ஆனா நான் மாமியார் விட்டு போறதுக்கு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். சரி, உடுக்கல போயிட்டு வந்திருக்கு. டேய், உங்க துரோக புத்தியை காமிச்சிட்டீங்களா? டேய், வர வீட்டு போய்க்கிறேன் நாய் நீ. எனக்கு சரியா என் குழந்தைய கல்யாணம் பண்ணிக்க போறியா? நல்லா கேட்டுக்கோ, அவனை நான் 2வது தடவை கட்டிக்கிறேன் தவிர உங்க கூட கூட்டி அடிக்க மாட்டேன், ஜாக்கிரதை. ஏய், உங்க தங்கச்சிக்கு ஒரு வாழ்க்கை வேணும்னா குணமா போற அவனை பொழைக்க வச்சு பிறக்க போற பிள்ளைக்கு இவன் தான் அப்பன்னு காட்டுங்கடா. ஏய், நான் சீக்கிரமா வெளியே வந்து உங்களை எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன்டா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏண்டா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? மோட்டார் பட்டமா தண்ணி எடுக்கல, உள்ள ஏதோ அடைச்சிட்டு இருக்க மண்ணே ஆட்டி பாக்குறேன். உங்களோட பேசி என் வாய் கெட்டு போச்சு. ஆமா, அவன் என்ன பண்றான்? அவன் வேலையை பார்க்காம வயல்ல வேலை செய்யற பொம்பளையோட கூத்தடிக்கிறான். ஒரு வேலையை ஒழுங்கா பண்ண மாட்டீங்க.
அங்க போயிட போறான், பாத்துக்கிறேன். சீனிவாசா விசாலப்பே மலையானே மகாலட்சுமி மகாகணபதி மகமாயி அம்மா அத்தா அண்டவளே ஈஸ்வரா முருகா ஈஸ்வரா. தாத்தா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், ஆசீர்வாதம் பண்ணுங்க. எழுந்திருப்பா, எழுந்து. தீர்க்காயுசோட பிரகாத்திரத்தோட நீ எல்லா நன்மையும் பெற்று நல்லா இருக்கணும். வா சம்பகராதா. அப்பா வணக்கம். வணக்கம். என்ன ஊரே ஒன்னா சேர்ந்து வந்திருக்கிறீங்க? ஆமாங்க ஐயா, அதனாலதான் உங்களை பார்க்க வந்தோம். எந்த ஜாதிக்காரங்க எந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை எதுவும் இருக்காது. அதனாலதான் உங்களை பார்த்துட்டு போலாம்னு வந்தோம். அப்படியா சண்முக சுந்தரம்? அதாவது எங்க அப்பா காலத்துல நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு ஜாதிக்காரங்களும் தனித்தனியா பூஜை செய்துகிட்டு இருந்தாங்க. ஆனா நான் தர்மகர்த்தாவா இருக்கிற வரைக்கும் அது நடக்கக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, நாம தனித்தனியா வழிபட்டாலும் அம்பாள் ஒருத்தியத்தானே வழிபடுறோம். போன வருஷம் ஒரு தப்பு நடந்து போச்சுங்கிறதுக்காக பழக்கத்தை மாத்திக்கிறேன்மா. சொல்லுங்க ஐயா.